மெஷர்மெண்ட் ஆஃப் அயன் லாஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் கோர் லாஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி இது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஒன்லே நம்ம பார்த்தது தான். என்னென்னா அயன் லாஸ் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஓப்பன் டெஸ்ட். ஓகே, அந்த செகண்டரி சைடை ஓப்பனாக வச்சுட்டு நம்ம வந்து என்னென்னா அதுக்கு என்ன லாஸ் அதாவது லோடே கனெக்ட் பண்ணாமல் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணாலுமே அதில் அந்த வாட் மீட்டர் எல்பிஎஃப் வாட் மீட்டரில் சம் வாட் வந்து கன்சியூம் பண்ணும் அந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில். அதுதான் என்னென்னா நோ லோடு டெஸ்ட். அந்த நோ லோடு டெஸ்ட்டில் காமிக்கிற அந்த வாட்ஸ் தான் என்னென்னா அயன் லாஸ், காப்பர் லாஸ். இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் லோடு கரண்ட். லோடு கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் ஆகலைனாலும் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கரண்ட், லோடு கரண்ட். ஓகே, ரைட். இப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் இல்லை, இண்டக்ஷன் மிஷின்லையும் இதே கான்செப்ட் தான். ஓகே, இட் இஸ் காமன் ஃபார் போத் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இண்டக்ஷன் மிஷின். இண்டக்ஷன் மிஷின் மீன்ஸ் இண்டக்ஷன் மோட்டர் ஆர் ஜென்ரேட்டர் எல்லாத்துலேயுமே. ஓகே, ரைட். பட் இங்கே அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அயன் லாஸ் வந்து மெஷர் பண்ணலாம், பட் அதை செப்பரேட் பண்ணணும். ஏன்னா அயன் லாஸ் வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுறோம். இட் இஸ் த சம் ஆஃப் எடி கரண்ட் லாஸ் அண்ட் ஹிஸ்டரிசிஸ் லாஸ். அந்த இப்போ சப்போஸ் வந்து 50 வாட்ஸ் வந்து அயன் லாஸ்ன்னு மெஷர் பண்ணிட்டோம். அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணணும்? என்னென்னா அந்த 50 வாட்ஸில் ஹவு மச் வந்து எடி கரண்ட் லாஸ், எவ்வளோ லாஸ் வந்து ஹிஸ்டரிசிஸ் லாஸ், அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம மெயினாக பார்க்க போகிறதே செப்பரேஷன் ஆஃப் அயன் லாஸ். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸ்னால் என்ன? ஹிஸ்டரிசிஸ் லாஸ்னால் நார்மலாக ஒரு மேக்னெட் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட். அந்த மேக்னெட்டில் அந்த அயான்ஸ், அந்த டொமைன் எல்லாமே இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா டொமைன்ஸுமே ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, சப்போஸ் இதில் ஒன் பொலாரிட்டி, இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். ஓகேயா? ஸோ இங்கே வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இந்த மாதிரி சப்ளை கொடுக்கும்போது இந்த டொமைன்ஸ் எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் கோயின்சைட் ஆகும். எப்படின்னா சப்ளை கொடுத்தோன்னே அதில் வந்து போல்ஸ் க்ரியேட் ஆகும், நார்த் போல், சவுத் போல். அந்த மாதிரி க்ரியேட் ஆனோன்னே இதோட டைரெக்ஷன் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் அலைன் ஆகும். எது? இந்த டொமைன்ஸ் எல்லாமே. இந்த பொலாரிட்டியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் மைனஸ்க்கு பதிலாக மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னா இந்த டைரெக்ஷன் எல்லாமே ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டாக மாறும். ஓகே. டிசி கரண்ட்டில் ஒரு டிசி சப்ளை கொடுத்து இந்த பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணால் இந்த போல்ஸ் வந்து மாறும். ஸோ இதில் உள்ள டொமைன்ஸும் மாறும். ஓகே, பட் இதே இது ஏசி கரண்ட்டில் கொடுக்குறோம். எப்படி? ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் கொடுக்கும்போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சினா, இப்போ ஒன் டைம் பீரியட் என்னது அப்படின்னா F is equal to 1/50 is equal to 20 மில்லி செகண்டுன்னு வரும். ஸோ 20 மில்லி செகண்டுக்கு 2 டைம்ஸ் என்ன ஆகுது? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி வந்து மாறுது. ஸோ ஃபார் எவ்ரி, இது 20னா இதில் பாதி வந்து 10 மில்லி செகண்ட். ஃபார் எவ்ரி 10 மில்லி செகண்டுக்கும், அதாவது இந்த மேக்னெட், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் ஏசி சப்ளை எக்ஸைட் ப்ரொவைட் பண்ணோன்னா ஃபார் எவ்ரி 10 மில்லி செகண்ட்னா நீங்கள் தான் இமேஜின் பண்ணணும். ஓகே, ஃபார் எவ்ரி 10 செகண்ட் இல்லை, ஃபார் எவ்ரி 10 மில்லி செகண்டுக்கு இந்த டொமைன்ஸ் எல்லாமே இந்த டைரெக்ஷன் இப்படி மாறிட்டே வருது. ஓகே, இப்படி மாறுறதுனால இதில் வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்னால் பவர் லாஸ் ஆகும். அதாவது இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, பவர் கன்சியூம்டு பை த மேக்னெட்டிக் டொமைன்ஸ் டு சேஞ்ச் தேர் ஓரியன்டேஷன் ஃபார் எவ்ரி ஹாஃப் சைக்கிள் whenever core is subjected to alternating current is called hysteresis loss. இதுதான் வந்து ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஓகே, ரைட். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி டெரைவ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ அதை நம்ம டைரெக்டாக எழுதுகிறோம். அதாவது ஹிஸ்டரிசிஸ் லாஸுக்கு மட்டும் உள்ள ஒரு எக்ஸ்ப்ரெஷன். PH
சம் புக்ஸில் பார்த்தீங்கன்னா WHன்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாமே ஒன்று தான். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஓகே, WH இஸ் ஈக்குவல் டு ஈட்டா B max 1.6 F ஃபார் ஃப்ரீக்வன்சி V. இந்த Vன்றது இட்ஸ் நாட் எ வோல்டேஜ், இது வந்து வால்யூம். ஸோ நம்ம VLன்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, இதில் வேர் N இஸ் ஈக்குவல் டு வேர் லெட் N இட் இஸ் நாட் N, இட் இஸ் ஈட்டா. ஓகே, இது வந்து என்னென்னா ஸ்டென்மெட்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் எஃப்ன்ற நொட்டேஷன் வந்து வருது, எஃப் ஃபார் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதானது இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் என்னாகும், இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் சேஞ்ச் ஆகும். ஃபார் டிசி சப்ளை கொடுக்கும்போது இந்த ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் 0. ஃப்ரீக்வன்சி 0 ஆனால் இந்த டோட்டல் ஹிஸ்டெரிசிஸ் லாஸே 0 ஆயிரும். ஏன்னா இது சேமாக ஒரே அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும், ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார் எவ்ரி ஹாஃப் சைக்கிளுக்கு வந்து மாறலைன்னா அந்த லாஸும் வராது. therefore hysteresis loss is mainly depends on supply frequency. One more thing, இதில் இந்த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது டிபெண்ட்ஸ் ஆன் V டிவைடட் பை F ரேஷியோ, அதாவது வோல்டேஜ் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்ததுன்னா, இது ஆல்ரெடி நீங்கள் மிஷன்ஸில் படித்தது தான். EMF இன்டியூஸ்டு இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு ஈக்கு பதிலாக V. ஸோ இந்த Bmax இங்கே வச்சோன்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இந்த ஃப்ரீக்வன்சி இந்த சைடு வரும்போது V/Fன்னு வரும். ஓகே, therefore இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்படி எழுதலாம்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இதெல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ V/F, அந்த Bmaxக்கு பதிலாக V/F ரீப்ளேஸ் பண்ணுறோம். V/F ஹோல் பவர் 1.6 into F. ஓகே, இதையும் ஃபர்தராக எப்படி எழுதலாம், V பவர் 1.6, இங்கே F பவர் 1.6 இருக்குது, இது மேலே வரும். ஓகே, லீவ் இட். 1.6 இதை வந்து இப்படி எழுதியிருக்கோம், இன்ட்டு F, தென் இஸ் ஈக்குவல் டு V பவர் 1.6 F இன்ட்டு இதோட பவர் வந்து 1. ஸோ இது மேலே வரும்போது 1 மைனஸ் 1.6, therefore 0.6. ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். சப்போஸ் Bmax வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, when Bmax கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா, ப்ரொபோர்ஷனல் டூனா இது எல்லாமே வேரியபிள். கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இது கான்ஸ்டன்ட்னா V/Fம் கான்ஸ்டன்ட், V/F கான்ஸ்டன்ட்னா இந்த இதே V/F எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ அந்த கேஸில் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி இட் செல்ஃப். ஓகே, இது கான்ஸ்டன்ட்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F, கான்ஸ்டன்ட் இல்லை Bmax வந்து வேரியபிள்னா V பவர் 1.6 F பவர் மைனஸ் 0.6. இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எட்டி கரண்ட் லாஸ். இந்த எட்டி கரண்ட் லாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு பேசிக் சர்க்யூட் டயக்ராம். இதில் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ளது அது என்னென்னா கோர். இந்த கோர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் கோர், இந்த கோர் it should have infinite permeability and zero conductivity. Infinite பெர்மியபிலிட்டினா என்ன அப்படின்னா, அதாவது இட் அலோஸ் த ஃப்ளக்ஸ் டு பாஸ் த்ரூ இட். அதாவது இங்கே வந்து ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். இது வந்து ப்ரைமரி வைண்டிங், இது வந்து ப்ரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. இதுக்கும் ஃபிசிக்கல் காண்டாக்ட் எதுவுமே இருக்காது. அப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த செகண்டரி சைடோட லிங்க் ஆகி இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், E2. ஆக்சுவலாக இங்கே E1, ஓகே, இங்கே E2. இங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து கோர் வழியே பாஸ் ஆகி இங்கே செகண்டரி சைடு ரீச் ஆகும். அங்கே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், அதுதான் E2. ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் வந்து இது பாஸ் பண்ணணும். இந்த பாஸ் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா இந்த கோர். ஸோ
it must have infinite permeability. Infinite permeabilityனா என்னென்னா, இதில் ஃப்ளோ ஆகிற இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஃப்ளக்ஸையுமே இது வந்து பெர்மிட் பண்ணணும். இந்த கோர் வந்து பெர்மிட் பண்ணணும், எந்த லீக்கேஜும் இல்லாமல் பெர்மிட் பண்ணி செகண்டரியை ரீச் பண்ண வைக்கணும். அதுக்கு பேர் தான் என்னென்னா பெர்மியபிலிட்டி. இன்ஃபைனைட் பெர்மியபிலிட்டினா எவ்வளோ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாலும் அதில் எந்த லீக்கேஜும் இல்லாமல் செகண்டரி சைடு ரீச் ஆகிறதுக்கு பெர்மிட் பண்ணுறது தான் இன்ஃபைனைட் பெர்மியபிலிட்டி. ஓகே, அட் த சேம் டைம் ஜீரோ கண்டக்டிவிட்டியாக இருக்கணும். அதான் நான் சொன்னல, இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் ஃபிசிக்கல் காண்டாக்டும் இருக்கக்கூடாது. அப்போனா ஃபிசிக்கல் காண்டாக்ட்னா இதுக்கு வந்து கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஸோ இதில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கக்கூடாது. பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த கோர் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டீல். ஆக்சுவலாக கோர் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டீல். ஓகே, ஸ்டீல்னாலே இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டிவிட்டி. அதுக்கு வந்து பேசிக்காகவே ஸ்டீல்னாலே என்ன வேணும், ஸ்டீல் வந்து இன்சுலேட்டர் கிடையாது, அதுவுமே ஒரு கண்டக்டர் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீலுக்கு பதிலாக ஒரு உட்டன் மெட்டீரியலை வைக்கலாம். ஓகே, இந்த ஸ்டீலுக்கு பதிலாக ஒரு உட்டன் கோரை வச்சோம்னா அது என்ன பண்ணாது, அது வந்து கண்டக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் அது ஃப்ளக்ஸையும் பாஸ் பண்ணாது. நமக்கு என்ன கோர் மெட்டீரியல் வேணும்னா அது வந்து ஃப்ளக்ஸை மட்டும் பெர்மிட் பண்ணணும், அட் த சேம் டைம் கண்டக்ட் பண்ணக்கூடாது, அது வழியே கரண்ட் பாஸ் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டீலில் சிலிக்கான் வந்து ஆட் பண்ணுறாங்க. சிலிக்கான் is to be added to steel in order to reduce the conductivity of core. How much silicon add பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் 5% சிலிக்கான் மட்டும் இந்த ஸ்டீலில் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணால் என்ன ஆகும், இதோட கண்டக்டிவிட்டி வந்து கோரோட கண்டக்டிவிட்டி டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் ஆகும். பட் அப்படியும் நம்ம ஜீரோ கொண்டு வர முடியாது, அதில் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, அது வந்து ப்ராக்டிக்கல் கேஸ். தியரிட்டிக்கலாக இது கண்டக்டிவிட்டி டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் ஆகும், அட் த சேம் டைம் இன்ஃபினிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அதுக்கு தான் therefore core should be made up of silicon steel. ஓகே, பட் இதெல்லாம் பண்ணியுமே இந்த கோர் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். அதனால ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதனால் ஏற்படுற லாஸ் தான் என்னென்னா எட்டி கரண்ட் லாஸ். ஓகே, current loss is basically an I square R loss present in the core due to the conductivity of core. ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. எக்ஸ்பிரஷன்னா எப்படி எழுதலாம், இதுக்கும் ஒரு டெரிவேஷன்லாம் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். பிமேக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதில் கேன்றது கான்ஸ்டன்ட், பிமேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எஃப் வந்து frequency, supply frequency, T stands for thickness of the core, lamination. As usual Bmax எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம், V/F. ஓகே, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எட்டி கரண்ட் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு K எலிமினேட் பண்ணிடுறோம், V/F ஹோல் ஸ்கொயர் F ஸ்கொயர். T வந்து கான்ஸ்டன்ட், திக்னஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதை எப்படி எழுதலாம், PE proportional to V square by F square into F square. F square gets cancelled, therefore eddy current loss is proportional to V square. Here V stands for voltage, supply voltage. Okay, next suppose இந்த V/F வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா இதுதான் is proportional to F square. PE is proportional to F square. Okay.
நெக்ஸ்ட்டு அதாவது கான்ஸ்டன்ட் இல்லைன்னா இதுதான் ப்ரொபோர்ஷனல் வி ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட்னா வி பை எஃப் வந்து எலிமினேட் ஆயிரும். இது எப்போனா வென் பி மேக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் வி பை எஃப் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஸ்கொயர். ஓகே, இப்போ சம்மரி இது எல்லாமே சேர்த்து எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? ஓகே, லுக் அட் திஸ். இந்த டேபிளர் காலம் வச்சு நம்ம என்ன சம்மரி பண்ணுறோம்? இப்போ இது வரையும் பார்த்தது என்னது? ஹிஸ்டெரிசிஸ் லாஸில் பிமேக்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வி பை எஃப் கான்ஸ்டன்ட் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஓகே, பிமேக்ஸ் ஆர் வி பை எஃப் கான்ஸ்டன்ட். ஓகே, வி பை எஃப் கான்ஸ்டன்ட் அதாவது வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ப்ரொபோர்ஷனல் டு எஃப். கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும். தேர்ஃபோர் இது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா பிஹெச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப். அதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஏ இன்ட்டு எஃப் ஈக்குவல் போட்டு இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். கொண்டு ஏ இன்ட்டு எஃப். ஓகே, சப்போஸ் வி பை எஃப் ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா இது வரும். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு வி பவர் 1.6 எஃப் பவர் மைனஸ் 0.6. நெக்ஸ்ட்டு எடி கரண்ட் லாஸில் பிஇ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி ஸ்கொயர். எப்போ? இது வேரியபிளாக இருக்கும்போது, கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் வேரியபிளாக இருக்கும்போது பிஇ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஸ்கொயரை ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்க்ளூட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். வேரியபிளாக இருக்கும்போது வி ஸ்கொயர், வி பை எஃப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஸ்கொயர். ஸோ வி பை எஃப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எஃப் ஸ்கொயர். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரால் அயன் லாஸ் இல்லை கோர் லாஸ், ஓகே, ஓவரால் அயன் லாஸ் கோர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஏ இன்ட்டு எஃப் ப்ளஸ் பி இன்ட்டு எஃப் ஸ்கொயர். அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிஐ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு வி 1.6 0.6 ப்ளஸ் பிவி ஸ்கொயர். இந்த டேபிளர் காலம் பார்க்கும்போது இது வந்து இம்பார்ட்டன்ஸாக தெரியாது, ஏதோ தேவையில்லாமல் நிறையாவே ரொம்ப டீட்டெயிலாக போகிறோமா அப்படின்னு தோணும். பட் அப்படி இல்லை. இந்த டேபிளர் காலம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகே, எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இப்போ வந்து when v by f is maintained as constant, ஓகே, கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், அந்த டயத்தில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் த சப்ளை ஃப்ரீக்வன்சி இஸ் இன்க்ரீஸ்டு, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. ஆப்ஷன் பி ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. அப்புறம் ஆப்ஷன் சியில் பார்த்தா போத் ஆஃப் தி லாஸஸ் போத் ஏ அண்ட் பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ வி பை எஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வி பை எஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகலை, வி பை எஃப் வந்து வேரியபிள். இந்த டயத்தில் ஃப்ரீக்வன்சி சப்ளை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ வந்து எடி கரண்ட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, அது இந்த கேஸ் வி பை எஃப் வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, சப்ளை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ எடி கரண்ட் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் எஃப்ன்ற டேர்மே இல்லை. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் இதில் எஃப் இல்லாததுனால எடி கரண்ட் லாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளர் காலம் வச்சு மோர் தென் 10 ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வேணால் நம்ம வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வேணால் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ், இது ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ஆஃப் 40 watts அட் 240, இதோட விஎஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 240 வோல்டேஜ் 60 ஹெர்ட்ஸ் சப்ளை கொடுக்கும்போது அதோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வந்து 40 watts அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், 240 வோல்டேஜ் 60 ஹெர்ட்ஸ் கொடுக்காம 200 வோல்டேஜ் அதாவது ரெடியூஸ் பண்ணுறோம். 240 200 வோல்டேஜ்னும் 60 ஹெர்ட்ஸை 50 ஹெர்ட்ஸாகவும் ரெடியூஸ் பண்ணி இப்போ சப்ளை கொடுக்குறோம். இப்போ அந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்படியா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணுன்னா,
இப்போ கொடுத்துருக்குற வேல்யூ வந்து V1 is equal to 240 voltage, F1 வந்து 60 ஹெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா V2 ஓட வேல்யூ வந்து 200 voltage, F2 வந்து 50 ஹெட்ஸ். அப்போ இங்கே V/F ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். V1/F1 வேல்யூ வந்து 240 divided by 6. 240 divided by 6 வந்து 4 எப்படி மெயின்டைன் ஆகுது. அப்போ V2/F2 வந்து பார்த்தீங்கன்னா 200 divided by 50, அதுவும் 4. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா V1/F1 is equal to V2/F2. இந்த V/F ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது, வேரி ஆகாமல். therefore கான்ஸ்டன்ட். அப்போ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் எப்படி மாறும்? V/F கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இஸ் என்னது? ப்ரொபோர்ஷனல் டு F. PH இஸ் ப்ரொபோர்ஷனல் டு F அந்த மாதிரி இருக்கும். PH1 அதாவது கொடுத்துருக்க டேட்டா வந்து அவங்க கொடுத்த வாட்ஸ் வந்து 40 வாட்ஸ். இப்போ PH2 ஹிஸ்டரிசிஸ் அதாவது இந்த 200 voltage 50 ஹெர்ட்ஸில் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் we know that PH1 is proportional to F1. இப்போ அப்படின்னா PH2 is equal to F2. ஓகே, இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது PH1 divided by PH2 is equal to F1 divided by F2. PH1 ஓட வேல்யூ 40 divided by PH2 அதான் நம்ம சால்வ் பண்ணணும். F1 ஓட வேல்யூ 60, F2 ஓட வேல்யூ 50. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோன்னா ஓகே, ஒன் கரெக்ஷன், இது என்னென்னா 30 வாட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, 30 வாட்ஸ். ஸோ இங்கேயும் 30 தான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 50னா இதையும் கேன்சல் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ஹிஸ்டரிஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 25 வாட்ஸ். 25 வாட்ஸ்னால் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. இது சும்மா லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறோம். இப்படிலாம் சால்வ் பண்ணிங்கன்னா டைம் ஆயிரும். இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு F, ப்ரொபோர்ஷனல் டு சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது 30 வாட்ஸ், சிம்பிளாக சொல்லலாம். ஓகேயா, 60 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது 30 வாட்ஸ் இருக்குது. அப்போ அதை 50 ஹெர்ட்ஸுக்கு மாற்றிருக்கும். இப்போ 50 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது என்னவாக இருக்கும்? இதில் பாதி 30 வாட்ஸ், இதில் பாதி 25 வாட்ஸ். அந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாம். பட் என்ன சிம்பிளாக முடித்தாலும் ஃபஸ்ட்டு இது தெரியணும். இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் எடி கரண்ட் லாஸ் ஆஃப் 20 வாட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 300 வோல்டேஜ் 60 ஹெர்ட்ஸில் இதோட எடி கரண்ட் லாஸ் வந்து 20 வாட்ஸ். சரியா? அப்போ 200 வோல்டேஜ் 40 ஹெர்ட்ஸில் இது வந்து எடி கரண்ட் லாஸ். அப்போ அதோட எடி கரண்ட் லாஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாலே ஃபஸ்ட்டு V/F ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ V1/F1 என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா 300 divided by 60. 300 divided by 60 வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட்டு V2/F2 எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். 200 divided by 40. 200 divided by 40 அதுவுமே 5. ஸோ V1/F1ம் V2/F2ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. therefore V/F is constant. V/F கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எடி கரண்ட் லாஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே V/F வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ எடி கரண்ட் லாஸ் எதுக்கு ஸ்கொயராக இருக்கும்? இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி, எடி கரண்ட் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. இது எப்படி எழுதலாம்? 20 வாட்ஸ் இருக்கும்போது என்ன இருக்குது? ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ஃப்ரீக்வன்சினா 60 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்குது? இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.
அப்போ இது வந்து 40 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா PE2 is equal to 80 divided by 9 வாட்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் பாருங்கள். A transformer has eddy current loss, அதாவது eddy current loss வந்து 25 வாட்ஸ் இருக்குது அட் 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட eddy current loss வந்து 25 வாட்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, பட் இதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அப் டு 100 ஹெர்ட்ஸுக்கு, 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 100 ஹெர்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் மெயின்டைனிங் இட்ஸ் சப்ளை வோல்டேஜ் அஸ் கான்ஸ்டன்ட். சப்ளை வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அதாவது இப்படி கொஸ்டின் வந்தாலே V/F வந்து நமக்கு என்ன தெரியும், கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலைன்னு தெரியும். இப்போ லாஸ்ட் கேஸில் பார்த்தோன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அல்லது டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 60 ஹெர்ட்ஸை 40 ஹெர்ட்ஸாக மாற்றிருக்காங்க. 300 வோல்டேஜ் 20 வோல்டேஜ் 200 வோல்டேஜாக மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றினாலுமே V/F வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா F1 இதுவும் ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்குறோம். V1/F1 என்ன, இதிலேருந்து V2/F2. ஓகே, இது வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். இப்போ என்னென்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதை. பட் சப்ளை வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட்னா இது V1 V2 இல்லை. பட் இது என்னது, ரெண்டுமே என்னது, V is equal to V. சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகுது. அப்படின்னா இது இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், V/F ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு கேஸை விட இங்கே டிக்ரீஸ் ஆகும். therefore V/F ரேஷியோ வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகலை. V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா எடி கரண்ட் லாஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும்? V/F வந்து கான்ஸ்டன்ட் இல்லைன்னா எடி கரண்ட் லாஸ் வந்து வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். ஓகே, பட் இங்கே வோல்டேஜும் என்னது சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்னாகும், எடி கரண்ட் லாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, P is proportional to V ஸ்கொயர். பட் இங்கே V சேஞ்சே ஆகலை. மெயின்டைனிங் இட்ஸ் சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். ஸோ V வந்து லாஸ்ட் கேஸில் 100 வோல்டேஜ்னால் இப்போவும் 100 வோல்டேஜ் தான். அப்போ V மாறலை, ஃப்ரீக்வன்சி மாறினாலும் இங்கே எஃபெக்ட் ஆகாது. அப்போ அதே எடி கரண்ட் லாஸ் தான் வரும். இங்கே 25 வாட்ஸ்னால் இங்கேயும் 25 வாட்ஸ் தான். ஸோ அதாவது PE is proportional to V ஸ்கொயர். ஓகே, V ஸ்கொயர். இங்கே வந்து V கான்ஸ்டன்ட். V வந்து மெயின்டைனிங் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. therefore என்னது, அதே லாஸ் தான். 25 வாட்ஸ்னால் இங்கேயும் 25 வாட்ஸ் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. ஸோ இந்த டேபிளர் காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வரைக்கும் இந்த எப்படி இந்த லாஸஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. அதாவது இந்த எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டெரிசிஸ் லாஸை எந்த மாதிரி செப்பரேட் பண்ணலாம். நமக்கு அயன் லாஸ்ன்னு மொத்தமாக தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் அயன் லாஸ் அப்படின்றத நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணியும் ஒரு 2-3 ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின் தரேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஓகே, அதாவது அயன் லாஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் அயன் லாஸில் இது பார்ட் 1 வீடியோ. அடுத்து பார்ட் 2 வீடியோ வந்து நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அது வரைக்கும் இதில் பாருங்கள். டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.